மக்களே 150வது நிமிஷத்துல போயிடலாம். போன எபிசோட் வந்து மோட் பிளாங்க் சொல்லிட்டாரு, டே இந்த பறவை இருந்தா தான்டா உங்களால போக முடியும், ஏன்னா அதுதான் டைரக்ஷன் காட்டும், அது மூக்கு எந்த டைரக்ஷன் காட்டுதோ அந்த மாதிரி தான்டா நீங்க போக முடியும் சொல்றாரு. அவர் சொன்ன நல்லா தேடி போயிட்டாங்க. அவங்க போனா அடுத்த செகண்ட் நீங்க வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பெல்லமி ஹைனா வேற லெவல்ல வந்து நின்னுட்டு இருக்கான். ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்காமே, அது எங்கடா இருக்கு, உன் வாயால அது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். நான் தாண்டா ஹைனான்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். மோட் பிளாங்க் டீமே வேற லெவல்ல நின்னுட்டு இருக்காங்க 3 பேரும். இங்க ஒரு பக்கம் என்னன்னா அந்த பறவையை தேடி அங்கங்க வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பறவையை கண்டுபிடிச்சிட்டா லூஃபியும் சோப்பரும். ஆனா அதுக்கு ஒன்னொன்னா வேலையை பார்த்து விட்டுருச்சுங்க. இவனுக்கு அவ்வளவு பாஞ்சு அடிக்க வருதுங்க ஒவ்வொரு விலங்கா. இந்த வாட்டி ஒன்னும் வெட்டுக்கிளி மாதிரி என்னெல்லாமோ வந்து நின்னுட்டு இருக்கு. துரத்திட்டு வருது லூஃபிய, பாஞ்சு வெட்ட வருது. பயந்துகிட்டு ஓடுதான். டேய் நம்ம நெட்டையே உடச்சு எரிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா சோப்பர் மேல பார்க்கான். டே அவன் தான்டா இந்த வேலையை மட்டும் பார்த்தது, அந்த சவுத் பேர்டு தான்டா நம்மள துரத்தி விட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். என்னடா ஒரு பறவை பக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்க 3 நாள் அங்க நிக்கி. ஒரு பக்கம் சாஞ்சி சோப்பர் நாமி ஒன்னா போய்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்கடான்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லிட்டு இருக்கான். என்னமோ பார்த்தா பந்து மாதிரி சுத்திக்கிட்டே வருது. என்னடா ஏதோ துணி மூட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உச பாத்துக்கிட்டு இருக்கான். டே இல்லடா அது பக்ஸ்டான்னு சொல்றாவா. என்னன்னு பார்த்தா சுத்தி பாஞ்சு உங்களை அடிக்க வருது. அந்த பறவையை வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க ரோபினையும் சோறாயும் கட்டுறாங்க, அங்கேயும் ஏவி விட்டுருக்கு பொழுது. ஒவ்வொரு விலங்கா வருது. ஜோர தலையில அடிக்கான். தேவையில்லாம எங்கள்கிட்ட சண்டைக்கு வராதீங்கடா, உங்களை அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோர ஒரு பக்கம். அந்த சவுத் ப்ளூ பேர்ட்ஸ் எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டுங்க, ஒவ்வொரு விலங்கையும் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்குங்க. பயந்து ஒவ்வொரு திசையில வேகமா போறாங்க, என்னெல்லாமோ தடுக்க பாக்குறாங்க. அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லா விதமான விலங்குகளையும் பறவைகளையும் பூச்சிகளையும் இறக்கி விட்டுருச்சு. அதுக்கு திரும்பி மோட் பிளாங்க் இந்த 2 குரங்கு தான் காட்டுறாங்க. டை தேவையில்லாம சண்டலுக்கு நீங்க வந்துட்டீங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம பாஞ்சு வந்து அடிக்க வரானுங்க. ஆனா மோட் பிளாங்க் அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நக்கலா சிரிச்சு பேசுறாரு அவரு. எட்டிட்டு கூட உள்ளவனு ஜைக்கிக்கு அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஓல்டு மேன் நீங்களாடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம மங்கி பஞ்சுன்னு சொல்லிட்டு 2 குரங்கும் சேர்ந்து நொறுக்கி எரிஞ்சிட்டு கைநாட்டியுமே நொறுக்கி எறிகிறாங்க அவங்க. இங்க ஒரு பக்கம் ஸ்குயிசி பாஞ்சு அடிக்கலான்னு வரான். ஆனா ஓல்டு மேன் ஒரு கிக் தான் விடுறாரு. அடிச்சல்ல எல்லாமே துண்டா போகுது. நீ ஒரு குழந்தை, நீ எல்லாம் கத்திய கையால கூட சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஒன்னு பெல்லமி சொல்லிக்கிட்டு இருக்கான், சரிடா இன்னைக்கு நைட்டோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு பெல்லமி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா டென்ஷன் ஆயிட்டான். ஸ்பிரிங்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு வந்து ஒரு குத்துறான் மங்கிய. என்னன்னு பார்த்தா அவனுக்கு டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு. ரைட்டா இறங்குதான். என்னன்னு பார்த்தா மாஷிரா சோஜோவை போட்டு வெளுத்து எரிதான். ஸ்பிரிங்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிக்கான். இங்க ஒரு பக்கம் மேரி கப்பல வர துண்டா ஆக்கிட்டானுங்க. பெல்லமி நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்கெல்லாம் கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா மோட் பிளாங்கையும் நொறுக்கி எரிஞ்சிட்டாம. டேய் இதாண்டா பெல்லமியோட ஸ்பிரிங் ஃப்ரூட் பவர், எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்குயிசிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மோட் பிளாங்க் கிரிக்கெட்டே நொறுக்கி எரிஞ்சிட்டானுங்க. அடின்னு அடிச்சு நொறுக்குதாங்க. ரத்தம் சிந்த அடிக்கிறானுங்க அவனுங்க. அடிச்சு அடியில மயங்கிரவே செஞ்சுட்டாங்க. 2 குரங்கு வச்சாடா எங்கட சண்டை வரலாம்னு நினைக்கிறீங்க, நீங்க எல்லாம் வேஸ்ட்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா பெல்லமியோட குரூக்கரம் உள்ள போறான். பெல்லமி இங்க ஏதோ ஒரு பொருள் கிடக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள போய் பறவை தங்கத்தை இருக்குல்ல அதை எடுத்துட்டாங்க அவங்க. இனிமேல் இது நம்மளுக்கு சொந்தம்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. டே அந்த தங்கம்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு போக தகுதியே கிடையாதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் மோட் பிளாங்க். என்னடா தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு வராங்க. கத்தி வச்சுட்டு சுத்திக்கிட்டு வரான். அதுக்குள்ள பார்த்தா மாஷிரோ வந்து உள்ள விழுந்துட்டான். அவன் முதுகுல வெட்டு விழுந்துருச்சு. நீ நினைச்சதோட நாங்க ஸ்ட்ராங்கரான ஆளுன்னு சொல்றானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். உன் கதையை முடிக்க போறோம்னு சொல்லிட்டு பாஞ்சு வராங்க. ஆனா அதுக்குள்ள சோஜோ டென்ஷன் ஆயிட்டான். ஹேவாக் சோனார்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். கத்த ஆரம்பிச்சிட்டான் அவன். சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன்ன பெல்லமி சொல்லிட்டு இருக்கான், சார்கிஸ் இது விடுடா, இதை நான் பாத்துக்கலன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ஸ்பிரிங் பவரை வந்து வேற யூஸ் பண்றான். டேய் சோஜோ ஓடுன்னு சொல்றான் மோட் பிளாங்க். ஸ்பிரிங் ஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு குத்துறான். அடிச்சு அடியில சோஜோங்கிறது செதறிட்டான். அசலாம் யோசிச்சு பாக்காரு. மாஷிரோவும் இதுவும் உலகான சப்போர்ட் பண்ணதெல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா சோஜோவும் வெளுத்து எரிஞ்சிட்டான், மாஷிரோவையும் நொறுக்கி எரிஞ்சிட்டான். நம்மளுக்காண்டி ஹெல்ப் பண்ண வந்தவங்களை இப்படி அடிச்சு நொறுக்கிட்டானு சொல்லிட்டு மோட் பிளாங்க் கிரிக்கெட் ஒரு மாதிரி ரத்த கயத்தோட நின்றுகிட்டு இருக்காரு. டே நம்மளுக்கு தங்கம் கிடைச்சிருச்சுடா, வாங்கடா போலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. கோல்டு மேன் நீ கொஞ்சம் வளர வேண்டியது இருக்கு, ஏன்னா சிட்டி ஆஃப் கோல்டுன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தல, அப்படி ஒண்ணுலாம் கிடையவே கிடையாது. பைரட்டோட நியூ இயரை நீ பார்க்க போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமேல் வந்து எதையும் போய் சொல்லிட்டு சுத்தாதன்னு சொல்லிட்டு நக்கல் பண்றானுங்க. பார்த்தா அந்த 2 குரங்கும் சொல்லியிருக்கும் இந்த சிட்டி ஆஃப் கோல்டு கண்டிப்பா உண்மையா ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்குங்க. மோட் பிளாங்க் கிரிக்கெட் பாக்காரு. டே பொடியா ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றாரு அவரு. உடனே அவர் சொல்றாரு, டே நீலாம் இப்பதான்டா வளர்ந்து வர, உனக்கெல்லாம் கனவு கண்டி சண்டை போட ஒரு அவசியமும் கிடையாது, அது ஒண்ணு இருக்கும் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால நீ பைரட்டா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்றாரு அவரு. என்ன பேசணும்னு சொல்லிட்டு கேக்குறான் அவன். ஒரு முறைதான் முறைச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நினைச்சுனே தெரியல. திரும்பி காட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. டே நம்மளுக்கு லக்கே இல்லடா, நம்மளால ஒண்ணு கூட பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஜோரோ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. டே அவனுக்கு பூச்சி எல்லாம் அனுப்பிட்டாங்கன்னு சொல்றான் லூஃபி. டே அது துரத்தி நம்மளுக்கு இழைச்சதாண்டா மிச்சம்னு சொல்றான் சோப்பர். நம்ம 7 பேர் ஒன்னா போனோம்னா என்ன அது ஈஸியா பிடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். டே இதுக்கு மேல என்னால ஓட முடியாதுன்னு சொல்ற ஒரு பக்கம் நாமி. என்னன்னு பார்த்து ஒரு பறவை வேகமா இவங்க பக்கத்துல வருது. வந்துட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே இந்த இதாண்டா நான் நக்கல் பண்ணிச்சுன்னு
முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். ஏன் பண்ணி அடிக்க முடியாது ஏன் வேலைன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப் ஒரு பக்கம். சடனா பார்த்தா ரோபின் டென்ஷன் ஆயிட்டா, அவ லாக் பண்ணி தூக்கிட்டாத. ஒரு வழியா ஒரு பறவையை பிடிச்சி லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஓல்டு மேன் நான் எல்லாத்தையும் பிடிச்சேன்னு சொல்லிட்டு வேகமா வரான் லூஃபி ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா வந்துட்டு மிரண்டாங்க. ஓல்டு மேன் மாஷிரோ சோஜோன்னு சொல்லிட்டு என்னதான்டா நடந்துன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை எவன்டா அப்படி அடிச்சான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மேரி வேற 2 துண்டா கிடக்கு. எவன்டா மேரி அடிச்சுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். ஓல்டு மேன் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஓல்டு மேன் அப்படி எந்திக்காரு, என்னை மன்னிச்சிரு, நான் ஷிப்பை ரெடி பண்ணவே இல்ல, நான் முழிச்சிட்டேன், நான் எப்படியாச்சும் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு எந்திக்காரு அவரு. என்னதான் நடந்துச்சு அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். இதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, இதெல்லாம் நீ யோசிக்காதன்னு சொல்றாரு அவரு. பேசிக்கிட்டே இருக்காரு. சடனா முன்னாடி பாக்காரு. டேய் நீங்க சவுத் பேர்ட புடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. ஆனா நாமி கத்துறா, லூஃபி இங்க உள்ள தங்கம் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. உன்னை எல்லாருமே முழிக்காங்க, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. டேய் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கடா, அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றாரு மோட் பிளாங்க். என்னது குப்பையா? அதை 10 வருஷமா அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு நீங்க சேகரிச்சு வச்சிருக்கீங்க, அதை எப்படி நீங்க குப்பைன்னு சொல்லுவீங்க? அது உங்களோட பொக்கிஷன் சொல்றான் உசப். பாட்ரா அது என்னோட பிரச்சனைன்னு சொல்றாரு மோட் பிளாங்க். இது எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணி கொடுவோம்டா, இதை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படினாலும் நாளைக்கு காலையில நீங்க போகணும், இதை பத்தி நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, போகிற வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க வானத்துக்கு போயே தீர்வீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னை எல்லாருமே வருத்தப்பட்டு அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் லூஃபின்னு சொல்றான் ஒரு பக்கம் ஜோரோ. என்னன்னு பார்த்தா அவனுக்கு சிம்பிள போட்டுட்டு தான் போயிருக்கானுங்க. நம்ம ஆளுக ஆல்ரெடி பாத்துக்கிட்டே இருக்காங்க. டேய் இது பெல்லமியோட மார்க்னு சொல்றான் நாமி. உனக்கு எது ஹெல்ப் வேணுமா லூஃபின்னு சொல்லிட்டு ஜோரா கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இதை நான் பாத்துக்கிட்டு சொல்றான் லூஃபி. டேய் லூஃபி நம்மளுக்கு 3 மணி நேரம் தான்டா இருக்கு, என்னடா பண்றான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். இந்த கோஸ்ட்ல நான் ஓடணும்னா நான் நாளைக்கு மத்தியானக்குள்ள வந்துடலாம்னு சொல்லி கேக்குறான் அவன். வந்துடலாம்னு சொல்றான் ரோபின். டேய் பொடியா எங்கடா போற, தேவையில்லாம அவளை டீல் பண்ணாதடா, அதெல்லாம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு மோட் பிளாங்க். ஜோர சோடத்துக்கு கொடுக்கான். அவனை ஸ்டாப் பண்ணா அது இதால மட்டும் தான் முடியும்னு சொல்றான். நான் நாளைக்கு வரண்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். யாருனே தெரியல, ஒருத்தன் யூரின் போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு ஒண்ணு சிரிச்சுக்கிட்டே போறான். என்னன்னு பார்த்தா ஒரு பறவை பறந்து போய்கிட்டு இருக்கு. பறவை வந்து அப்படி பேப்பரை கீழே போட்டு போகுது. என்னடா அப்படி நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்க, பேப்பர் எடுத்து பார்க்க, புதுசா வந்த வாண்டட் போஸ்டர் எல்லாம் ஒண்ணு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். புதுசா என்னெல்லாம் வந்து சொல்லிட்டு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் இவனுக்கு நம்ம நேத்துக்கு மத்தியானம் பார்த்தவனுங்கல்ல, அந்த போட்டோ எதுக்குடா இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவனோட ஒர்த் வந்து 30 மில்லியன் தானு சொல்லிட்டு பாக்குறான். என்னன்னு பார்த்தா லூஃபியோட இதை பார்த்துட்டு லைட்டா முழிக்கான். நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கேன்ல, அதான் எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்க 100 மில்லியன் ஒண்ணு மிரண்டுட்டான். நம்பவே இல்ல. அப்படியே அரண்டு போய் நின்னுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க நம்ம லூஃபியோ ஆனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். லூஃபி உனக்கு 3 மணி நேரம் தான்டா இருக்குன்னு சொல்றான் நாமி. டிலே பண்ண நம்மளால ஸ்கை ஐஸ்லாண்டுக்கு போக முடியாது, அதை மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கோ, எல்லாம் உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிருக்கான் நாமி. என்னன்னு பார்த்தா சோப்பர் சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போறான். 10 வருஷமா இருந்து அவர் ரொம்ப டைவ் பண்ணி அவர் உடம்பே போயிருச்சுன்னு சொல்லிருக்கான் சோப்பர். என்னன்னு பார்த்தா அவரோட வாழ்க்கையை இழந்து கூட லூஃபி கப்பலை தயாரிக்க ரெடி பண்ணி இருந்திருக்காரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போறான். ஓல்டு மேன் சொல்லிட்டு அவளை அடிபட்டு என்னால கப்பலை ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காரு. நம்மளு பெல்லமின்னு சொல்லிட்டு காத்திட்டு போறான் ஒரு பக்கம். இங்க என்னன்னா பாரதம் காட்டுறாங்க, அவனுக்கு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்கள பாத்தீங்களா என்ன நடந்தாலும் சொல்லிட்டு அந்த கப்பலை ப்ரொடெக்ட் பண்ண பார்த்தானுங்க. அவனுங்கள பார்த்தாலே காமெடியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பெல்லமி வந்து ஒரு 55 மில்லியன் பெரியில உள்ள ஆளு, அவனை அடிக்க நினைச்சா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க. சடனா ஒருத்தன் ஓடி வாரான் பேட் நியூஸ் சொல்லிட்டு. என்னாச்சுடான்னு சொல்லிட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம் வந்தானுங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். என்ன நீங்க பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கேக்குறான். நீ இப்ப டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். என்னடா பேசுற, நான் பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பெல்லமி கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபியோ ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். அந்த வெட்டுக்கிளியே துரத்திக்கிட்டே வருது ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா எல்லாவனும் அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பவுண்டி எடுத்து பார்த்துட்டு அங்க இருக்கவனுக்கு எல்லாரும் மிரண்டானுங்க. இவன் தலைக்கு 100 மில்லியன், அவன் தலைக்கு 60 மில்லியனான்னு சொல்லிட்டு. யாரா இவனுங்க வந்தவனுங்க சாதாரண ஆள் இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, உன்னை சாவடிக்காம விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. போறவள வெட்டுக்கிளியெல்லாம் துண்டு ஆக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். டேய் அப்பனா மத்தியானம் சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட தான் சண்டை எடுத்துருக்கோமா, நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. வரைக்கும் 100 மில்லியன் பவுண்டி ஆள நான் மீட் பண்ணதே கிடையாது சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா பெல்லமி மட்டும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பேப்பரை பார்த்தாடா நீங்க பயப்படுறீங்க, நீங்க மத்தியானம் என்னச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா, நான் யாருன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. என்னன்னு பார்த்தா லூஃபி ஒரு பக்கம் வந்துட்டாங்க. அவனுக்கு வந்து ஃபேக்கா வந்து இதெல்லாம் பண்ண வச்சிருக்கானுடா. அவனுக்கு அதுக்கெல்லாம் ஒருத்தே கிடையாது. மத்தியானம் தான் நீங்க தான் பாத்தீங்கல்ல, அவனுங்களே சரண்டர் ஆகி அடி வாங்கிட்டு தான்டா போனாங்கன்னு சொல்றான் பெல்லமி. எந்த அளவுக்கு வீக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, இவன்லாம் எப்படி 100 மில்லியன் பெருக்கி உள்ள ஆளா இருந்திருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசுறாங்க. முகிவரா லூஃபின்னு ஒரு பேரை எங்கேயுமே கேள்விப்படவே இல்ல, நம்ம தேவையில்லாம பயந்துருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்பி ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஆனா பெல்லமின்னு சொல்லிட்டு கத்துறான். இது அந்த பையன் சத்தம் சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் அவன் என்னை கூப்பிடான்னு சொல்லிட்டு பெல்லமி வெளியே போய் நின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா லூஃபி வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்கான். டே பெல்லமி எங்க இருக்குன்னு சொல்றான் அவன். டே உன்னை பத்தி ஒரு ரூமர் வந்துச்சு, உன்கிட்ட ஒரு பிசினஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இந்த ஓல்டு மரோட தங்கத்தை கூடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா பெல்லமியும் நக்கல சிரிக்கான். லூஃபி இந்த வாட்டி டென்ஷன்ல வந்திருக்கான், வேற லெவல்ல நின்று இருக்கான் லூஃபி. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பாருங்க. See you, bye.